நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட கேரியர்லேயே மிகப்பெரிய வசூலில் உச்சம் தொட்ட ஒரு படம்னா ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் அவர் நடித்த கஜினி படத்தை சொல்லலாம். ஏன்னா அந்த படம் ஒரு பம்பர் ஹிட் படம், கூரையை பிச்சுட்டு ஓடிச்சு. அந்த படம் அப்பேற்பட்ட ஒரு வெற்றி படம். சூர்யாவோட நடிப்புக்கும் பேர் வாங்கி கொடுத்த படம். ஒரு பக்கம் சஞ்சய் ராமசாமி என்கிற ஒரு பணக்கார இளைஞனாகவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் மெமரி லாஸ் பேஷண்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வெரைட்டி காட்டியிருந்தார். ஸோ இந்த படம் இப்போது 2ஆம் பாகம் உருவாக போகுது அப்படிங்கிறத நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவே கங்குவா படத்தின் ப்ரொமோஷன் மீது சொல்லியிருந்தார். ஆனால் நம்ம மீடியா தர்பார் சில மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. ஏன்னா ஏஆர் முருகாஸ் அவர்கள் கஜினி படத்தோட 2ஆம் பாகத்துக்கான கதையை ரெடி பண்ணி முடிச்சிட்டாரு. அவருக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கான். ஸோ விரைவில் சூர்யாவை சந்தித்து கதை சொல்ல போகிறாரு அப்படிலாம் சொல்லியிருந்தோம். இப்போ சூர்யாவும் பார்த்தீங்கன்னா அது உண்மை தான், உறுதி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ நம்ம ஏஆர் முருகாஸ் அவர்கள் சிக்கந்தர் அப்படின்னு நம்ம சல்மான் கானை வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சிவகார்த்தியை வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ இந்த 2 படங்களை முடித்ததுக்கு அப்புறம் தான் சூர்யாவோட இந்த கஜினி 2 ஆரம்பிக்க போகிறாராம். அதுக்குள்ளே சூர்யா வாடி வாசல், அப்புறம் லக்கி பாஸ்கர் டைரக்டர், இவங்க 2 பேர் படத்தையும் முடிச்சுவாருன்னு உறுதியாக நம்பலாம். எல்லாத்துக்கு மேலே இந்த படத்தோட இன்னொரு வேறு லெவல் அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இதில் சூர்யா இரட்டை வேடங்களை நடிக்கிறாரு அப்படின்னு. அதாவது ஷார்ட் டைம் மெமரி லாஸ் பேஷண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அந்த கேரக்டரை பற்றி. ஆனால் இன்னொரு கேரக்டர் யார் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இப்போவே எழுந்திருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா சூர்யா படங்களில் டப்ளைட் நடித்தாவே அந்த படம் ஹிட் ஆயிரும். வேலாகட்டும், வாரணம் ஆயிரமாகட்டும், இது மாதிரியான பல உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த வரிசையில் ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் நடிக்கிற கஜினி 2 கூட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும்னு நம்ம உறுதியாக நம்பலாம். ஸோ யாரெல்லாம் ஏஆர் முருகாஸ் சூர்யா இந்த காம்பினேஷனுக்காக பல வருடமாக காத்திருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூர்யா இரட்டை வேடங்களில் இந்த படத்தை நடிக்கும்போது அது எப்பேற்பட்ட படமாக இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.